ஹலோ டீச்சர்ஸ், ஐ எம் சௌமியா ஃப்ரம் மெஸ்மஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டீச்சர்ஸுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற ஒரே கொஷின் என்ன அப்படின்னா, 75 மார்க்கு எடுக்க முடியுமா? பாஸ் பண்ண முடியுமா? ஒர்க்கிங் டீச்சர்ஸுங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டெட் விட்டுருக்காங்க. ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு நார்மல் டெட்டோ பார்த்தீங்கன்னா வரப்போகுது நோட்டிஃபிகேஷன். இவங்க எல்லாருக்குமே சேர்த்தே ஒரு பொதுவான விஷயத்தை தான் நான் இப்போ சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக டெட் எக்ஸாம் எழுதுகிற ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாத கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்கான டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஈஸி டிப்ஸு. நீங்கள் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க, ஒர்க்கிங் டீச்சர்ஸாக இருக்கீங்க, நான் வேலைக்கு போயிட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியல, இல்லை நான் வீட்லேயே இருக்க வேலையே எனக்கு கரெக்டாக இருக்குது, நான் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணுறேன், எந்த ஒரு அகாடமிக்கும் போய் என்னால் காசு கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, தாராளமாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ என்னென்னா, என்னோட டீச்சர்ஸ்க்கு, அதாவது என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணுற டீச்சர்ஸுங்களுக்கு எல்லாருமே நான் பாஸ் பண்ணுற வழிமுறை நான் இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். என்ன ஒன்றுனா, நான் கொஞ்சம் டீப்பாகவே அனாலிஸ் பண்ணி என்னோட டீச்சர்ஸை நான் பாஸ் பண்ண வைக்க போகிறேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்மளோட மெஸ்மரஸ் அகாடமி ஆன்லைன் கிளாஸ் டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு கிளாஸ் ஆரம்பித்தாச்சு. ஸோ நீங்கள் யாராவது ஆன்லைனில் ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் தரேன். ஓகேவா? ஸோ நம்மளோட கிளாஸு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டட் கிளாஸ் தான். உங்களோட கன்வீனியன்ட் டைமுக்கே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இப்போது என்ன கேள்வி அப்படின்னா, 75+ என்னால் எடுக்க முடியுமா? அதுதான் ஒரே கேள்வியாக இருக்குது. தாராளமாக எடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது பாசிட்டிவாக இருக்குது, ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு விஷயம் நான் எல்லாருக்குமே சொல்கிறது என்னன்னா, 75 மார்க்குன்றது ஒரு டீச்சராலையும் நீங்கள் டெட் எக்ஸாம் எழுதுகிற பேப்பர் 1 இருங்க, பேப்பர் 2 இருங்க, ஓகேவா? ஸோ எல்லாராலையும் 75 மார்க்கு ஈஸியாக எடுக்க முடியும். இந்த ஓசி கேண்டிடேட் எங்களை மறந்துடுறீங்களே அப்படின்னு சொல்கிறீங்க. ஓசி கேண்டிடேட்டுக்கும் சேர்த்து சொல்கிறேன், உங்களாலையும் 90+ வாங்க முடியும். எப்படின்ற ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்கிறேன். சில பாயிண்ட்ஸை சொல்கிறேன். ஸோ இதை உங்களோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்க, ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, 6th to 10th வரைக்கும் படிக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ பேப்பர் 1க்கே 10th வரைக்கும் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பேப்பர் 2க்கும் நீங்களும் 6th to 10th வரைக்கும் படிக்கணும்னு தெரியும். நீங்கள் என்ன பண்ணுற ஒரே தப்பு அப்படின்னா, 6th to 10th வரைக்கும் இருக்கிற புக்கை எல்லாத்தையுமே, டேர்ம் வைஸ் புக்காக இருக்கட்டும், ஸோ எல்லா புக்குமே நீங்கள் வச்சு ஃபஸ்ட்டு விஷயம் படிக்கிறீங்க. அது முழுக்க தப்பு. எந்த கண்டென்ட் வழியாக போகணும் அப்படின்னா, டாபிக் வைஸ் போகும். டாபிக் வைஸ்னால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. டாபிக் வைஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ்னு எடுத்துக்கோங்களேன். இங்கிலீஷில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு நான் 6th இருக்கிற எல்லாமே நான் முடிச்சிடுறேன். ப்ரோஸு, போயம், சப்ளிமெண்ட்ரி, சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் எல்லாமே, கிராமர் எல்லாமே முடிச்சிடுறேன். அடுத்தது செகண்ட் டேர்முக்கு போகிறேன், திரும்பி எல்லாமே முடிச்சிடுறேன். இந்த மெத்தடு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் போகணுன்னு சொல்கிறேன். இப்போ இங்கிலீஷ் புக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சார் அவங்களோட கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலாக கிளாஸில் சொல்லி கொடுப்பார். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆர்த்தர் டீட்டெயில்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்தர் டீட்டெயில்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் ஆர்த்தர் டீட்டெயில்ஸுன்ற ஒரு டாபிக் அது என்னென்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணி படிக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸ் அப்படின்னும் போது நான் என்னோட டீச்சர்ஸுங்களுக்கு டாபிக் வைஸ் கொடுப்பேன். நான் என்ன பண்ணுவேன்னா அந்த டாபிக் ஒரு புக்கில் கவர் ஆயிருக்கா, இன்னொரு புக்கில் கவர் ஆயிருக்கா, அப்படியே கண்டினியூஷன் எங்கேயாவது இருக்கா பார்த்து அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுத்து கொடுப்பேன். அப்போ என்னன்னா என்னோட டீச்சர்ஸுங்களுக்கு அந்த டாபிக்லேருந்து என்ன கிளாஸ் என்ன கொஷின் கேட்டாலும் அட்டன் பண்ண தெரியும். இப்போ நான் ஃபெபனாசிஸ்ன்ட்டு ஒரு டாபிக் எடுக்கிறேன். ஃபெபனாசிஸ் நம்பர்ன்றது ஒரு டாபிக் தான். அந்த டாப்பிக்கில் நம்மளுக்கு 8th புக்கில் இருக்குது.
அந்த டாப்பிக்கில் வேறு எங்கேயுமே உங்களுக்கு இல்லை. அந்த 8th புக்கில் என்னென்ன வந்து கொஷின்ஸு எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அதை அப்படியே டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நடத்தி கொடுத்துருவேன். அப்போ என்னன்னா என்னோட டீச்சர்ஸுங்களுக்கு அந்த ஃபெபனாசிஸில் என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டாபிக் வைஸ் போங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் ஸ்டாண்டர்ட் வைஸ் போகிறேன் அப்படின்றதே ஒரு தப்பான விஷயம். கண்டினியூவேஷன் இருக்கும், டாபிக் கண்டினியூவேஷன் கண்டிப்பாக இருக்கும். அந்த கண்டினியூவேஷன் கரெக்டாக போனீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் குறைச்சலாவே படித்தாலே மார்க் அதிகமாக எடுக்கலாம். இது ஜஸ்ட் எலிஜிபிள், அவ்வளோதான். நீங்கள் நியமன தேர்வுக்கு ஹார்ட் ஒர்க் நல்லா போடுங்க. இதுக்கு நான் அதை தான் திரும்பியும் நான் சொல்கிறேன். இது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுற நேரம், ஈஸியாக 75 மார்க்கு எடுக்க வேண்டிய நேரம். ஓகேவா? ஸோ ஓசி கேண்டிடேட்னா நீங்களும் தாராளமாக 90 மார்க் எடுக்கலாம். ஸோ அதை தான் நான் சொல்கிற விஷயமே. ஓகேவா? டாபிக் வைஸ் படிங்க. ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக் வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்ட்டு பாருங்க. நீங்கள் கண்டென்ட் வைஸ் போகிறீங்க. இப்போ எண்ணியல்னா 6th எண்ணியல் இருக்குது, 7th எண்ணியல் இருக்குது, அந்த மாதிரி போகாதீங்க. ஒரு டாபிக் மீசிமான்னு இருக்கா, HCF இருக்கா, அதுலேருந்து ஏதாவது கேட்குறாங்களா? ஓகேவா? வடிவியலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேப்பர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா வடிவியல் வேறு மாதிரி இருக்கும். பேப்பர் 2 கேண்டிடேட்டுக்கு ஜாமெண்ட்ரி வடிவியல் வந்து வேறு மாதிரி இருக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கொடுப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கொடுப்பாங்க தியரம் பேஸ் பண்ணி. இவ்வளோலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா டெய்லியும் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க போதும். 1 hourன்றது நீங்கள் காலையில் வெடிக்காத்தால இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் இருக்கட்டும், ஈவினிங்காக இருக்கட்டும், இல்லை half an hour கூட பிரிச்சுக்கோங்க. டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த புக்கை திறந்து உங்ககிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்கா, சோர்சஸ் இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறீங்களா, ஜஸ்ட்டு 1 hour உருப்படியாக பிரயோஜனமாக பாருங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. 1 hourன்றது இந்த எக்ஸாமுக்காக நான் டெய்லியும் வந்து 1 hour ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்பெண்ட் பண்ணுற இந்த 1 hourல நான் எந்த ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்க மாட்டேன். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு வீடியோ, ஒரு கிளாஸ் வீடியோ யூடியூப்லேயே நான் ஃப்ரீ சோர்சஸ் பார்க்குறேன், யூடியூப்லேயே யாரோ நடத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல அந்த வீடியோ நல்லா கிளாரிட்டியாக இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் 6thலேருந்து எல்லாமே ஃபுல்லாக கொடுக்குறாங்க, எல்லாமே இது பண்ணுறாங்கன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை. எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதை மட்டும் பாருங்க. புக்கு வச்சுருக்கீங்களா, எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வருமோ அதை மட்டும் பாருங்க. என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா மட்டும்தான் நீங்கள் டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க. இது நீங்கள் ஸ்பெஷல் டெட்டாக இருக்கட்டும், இல்லை நார்மல் டெட்டாக இருக்கட்டும். இதுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? நம்ம கையிலேயே தேவையான அளவு இருக்குது. என்னது? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட ஸோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி அனுபவிச்சிருக்கீங்க, நீங்கள் பாஸ் பண்ணியும் இருக்கீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இவங்க என்னடா இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. ஒன்ஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் ஏன் பாஸ் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயமே தெரியும். 10 வருஷமாக எழுதிட்டு இருக்கீங்க, இல்லை 5 வருஷமாக எழுதுறீங்க, ஏன் பாஸ் ஆகலை ஒரு வாட்டியாச்சும் நினச்சிங்களா? ஆனால் நம்ம நினைக்க மாட்டோம். என்ன தெரியுமா நினைப்போம்? 82 இருந்தது, ஸோ 82ல் நம்ம 70 எடுத்துட்டோம், 70 தானே எடுத்துட்டோம், சரி அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். ஏன் அடுத்த வாட்டி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டுருந்தா அதை 82 இது பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா 70 அதே 70 மார்க் தான் எடுத்துருப்பாங்க. இப்போ ஆனால் கவலைப்படுறாங்க. ஏன் அப்படின்னா 75 மார்க்காக ஆக்கிட்டாங்க, நான் 70 எடுத்துட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு மனசு. அப்போ அந்த மனசு வந்து 82 மார்க் இருக்கும் போது 70 எடுக்கும் போது கஷ்டப்படல, இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுதான் ஏன். அதை வந்து கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நல்லா அனாலிஸ் பண்ணுங்க. நார்மல் டெட் கேண்டிடேட்டாக இருங்க, இல்லை ஸ்பெஷல் டெட் கேண்டிடேட்டாக இருங்க, இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க
அதபடி போனீங்க அப்படின்னா தாராளமாக கிளியர் பண்ணலாம். நான் 100% ப்ரூஃப் தரேன். என்னோட டீச்சர்ஸுங்களுக்கு நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணுவேன். எல்லாமே ஒரு கொஷினும் இன்ச் பை இன்ச் அனலைஸ் பண்ணுவேன். அதில் ஒரு கொஷின் வேற மாதிரி இருக்கா, எந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, ஒரே கொஷினை எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் என்னோட கிளாஸில் வந்து என்னோட டீச்சர்ஸுங்களுக்கு டீப்பாகவே அனலைஸ் பண்ணி தருவேன். அதனால தான் நான் சொல்கிறேன், என் கிளாஸில் சேர்ந்தா 100% பாஸ் ஆவீங்க, ப்ரூஃப் கன்ஃபார்ம். ஓகேவா? ஸோ வந்து இது நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா நம்மளோட அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இப்போ கம்மியாக தான் இருக்குது. நான் வெளிப்படையாகவே சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா ஒருத்தரே என்ன பண்ணிடுறாங்கன்னா 4-5 செட்டு வாங்கிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்க்கு. ஓகேவா? ஸோ எங்களுக்கு வந்து 4 செட்டு கொடுங்க, 5 செட்டு கொடுங்க அப்படின்னும் போது ஸோ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இது வரைக்கும் அதை பார்க்கலன்னா 1 செகண்ட் அதை பிரித்து பாருங்க, வாங்கி அதை திறந்து பாருங்க. அப்போ தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க இனிமேல் அந்த தப்பை பண்ணவே மாட்டீங்க. நான் 100% அடித்து சொல்கிறேன். நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ ஸ்டாக் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு வேணும்னா இப்போவே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டாக்கு காலி ஆகிடுச்சுன்னா நான் ஸ்டாக் பண்ணும் போது எனக்கு வர்றதுக்கே ஆகிடும், 1 மந்த்து கிட்ட ஆகிடும். அது 1 மந்த் நீங்கள் வேஸ்ட்டாக தான் உட்காரணும். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஸோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், இல்லை இங்கே நான் நம்பர் தரேன். நம்மளோட அகாடமி நம்பர் 9790899652. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால்ஸ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஸோ காம்போ ஆஃபர் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் இது பீக் ஹவரில் எல்லாமே காலி ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ வந்து திடீர்னு ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் நான் நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லும் போதே எனக்கு கஷ்டமாக இருந்தது ரொம்ப. லாஸ்ட் டைம் கூட கேட்டாங்க, எனக்கு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா வரதுக்கே எனக்கு 1 மந்த்து கிட்ட ஆகிடும். அவங்களுக்கு 2 நாளில் எக்ஸாம் இருக்குது. ஸோ நான் வர வைக்கிறதும் வந்து முடியாத காரியம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் ஸ்டாக் கம்மியாக தான் இறக்கியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கு இப்போயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 4-5 செட்டு வாங்கினே இருக்கு, ஒருத்தரே 4-5 செட்டு வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் என்னால் ஸ்டாக்கு திரும்பியும் போட முடியாது. நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் கேட்கும் போது நான் இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ உங்களோட மேஜர் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் உங்களோட மேஜர் மேக்ஸ் சயின்ஸ் இருக்குது அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் சயின்ஸ், சைக்காலஜி இந்த 4 புக்கு வரும் தமிழ் மீடியம். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் மீடியமுக்கும் இருக்குது உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் வாங்கிக்கோங்க. ஸோ பேப்பர் 1 இருங்க, பேப்பர் 2 இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இனிமேல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொஞ்சம் அனாலிஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக பாஸ் பண்ணிடு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது நிறையா பேரை வந்து இப்போ எஸ்டிடி இந்த வீடியோ பார்க்குறீங்க, எஸ்டிடி வியூவர்ஸ் இருக்கீங்க, ஆல்ரெடி பேப்பர் 1 உங்களால் நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அப்போ நிறைய பேர் என்னென்னா கீழே வந்து எஸ்டிடிக்கு கொடுங்க அப்படின்னும் போது உங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் தர. எஸ்டிடிக்கும் இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப முக்கியம். என்னடா இவங்க எல்லா எக்ஸாமுக்கும் கொஷின் பேப்பர் முக்கியம்னா உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. எஸ்டிடி கேண்டிடேட்டு நீங்கள் என்ன படிக்கணும்? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இந்த 5த்துக்குமான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இதுலேயே இருக்குது. இவங்களாம் இதை ஸ்கூல் புக்கில் இருந்து தானே எடுத்துருக்காங்க இந்த கொஷின். இனிமேல் உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷினும் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் வரப்போகிறோம். அப்போது உங்களுக்கும் என்னென்ன புக்கு தேவைப்படும்? சைக்காலஜியை தவிர மீதி இருக்கிற சப்ஜெக்ட் புக்கை நீங்கள் வாங்கி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. எஸ்டிடி கேண்டிடேட் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் எல்லா வீடியோலையும் பண்ணுறேன், எஸ்டிடிக்கு வீடியோ போடுங்க, எஸ்டிடிக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க. எஸ்டிடிக்கு இப்போ ஒரு ஸ்பெஷல் ரெஃபரன்ஸே தரேன் நான். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வாங்கி அனலைஸ் பண்ணி எல்லா சப்ஜெக்டும் தான் படிக்கணும். இப்போ நீங்கள் மேக்ஸ் சயின்ஸ்னால் நீங்கள் சோஷியலை பார்க்காம இருந்திருப்பீங்க, கரெக்டா? அப்போ சோஷியலை நீங்கள் வாங்கி பார்க்கணும் எப்படி அதில் கேட்டிருக்காங்க. ஏன்னா சோஷியல் நீங்கள் புதுசாக படிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ அதேமாதிரி சோஷியலாக நீங்கள் இவிஎஸ்சில் சோஷியல் பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கு மேக்ஸ் சயின்ஸுன்னு கொஞ்சம் டிஃபர் வரும்.
சரியா? ஸோ அதனால நீங்க வந்து ஒட்டுமொத்தமா வந்து சயின்ஸ் தனியா, சோஷியல் தனியா பிரிச்சு படிக்கும்போது, டீட்டெயிலா படிக்க ஆரம்பிக்கணும் எஸ்டிடிய பொறுத்தவரைக்கும். இது கட் ஆஃப் பேஸ் பண்ணி, ஜாப் ஓரியன்டட் இது எக்ஸாம். இது எலிஜிபிள் கிடையாது. ஸோ பார்க்குற யாராவது எஸ்டிடியா இருக்கிறீங்க, எஸ்டிடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கீங்க, டெட் பேப்பர் 1ல பாஸ் பண்ணி அடுத்த கேட்டகரிக்கு போறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா, தாராளமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வாங்கி ரெஃபர் பண்ணலாம். இது என்னோட சஜஷன். தாராளமா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கும். அதை தான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே. டெய்லியும் 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, அது ப்ராக்டிஸ்லேயே வந்துரும். காலையில் 1/2 அன் ஹவர், ஈவினிங் 1/2 அன் ஹவர். ஸோ உருப்படியாக நம்ம டெட் எக்ஸாமுக்கு நம்ம இறங்கிட்டோம். இதுதான் லாஸ்ட் டெட்டு, ஞாபகம் வச்சுட்டு படிங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே அடுத்த டெட்டில் பார்த்துக்கலாம், அடுத்த டெட்டில் பார்த்துக்கலாம். நம்ம மனசை எவ்வளோ தேத்திட்டோம். இதுக்கு மேலே தேத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. ஓகேவா? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, போதும், இதோட போதும். ஸோ அதனால் இந்த டெட்டு தான் லாஸ்ட் டெட்டுன்னு நினச்சி படிங்க. தாராளமாக கிளியர் பண்ணிடுவீங்க. அடுத்த வாட்டி புக்கு மாறுது, ஓல்டு சிலபஸ் படிக்கணும், நியூ சிலபஸ் படிக்கணும், இது ஒரு ப்ரெஷர் அதிகம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த டெட்டிலே கிளியர் பண்ணி உள்ளே போயிடுங்க. அவ்வளோதான். எனக்கு என்னோட வியூவர்ஸ் பார்க்குற எல்லாருமே, என்னோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், என்னோட வியூவர்ஸாக இருக்கட்டும், என்னோட டீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே கண்டிப்பாக எலிஜிபிள் ஆகிடணும், அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுதான் என்னோட ஒரே ஒரு மோட்டிவ். இப்போ நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, அவ்வளோதான். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க, முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஸோ இந்த புக்கில் அந்த நீங்கள் செல்ஃப் ஸ்டடியாக பண்ணுறீங்க அப்படின்னா, புக்கில் இருக்கிற இந்த டூ யூ நோ பாக்ஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். டூ யூ நோ பாக்ஸ்லாம் எல்லா சப்ஜெக்ட்லேயும் கொடுப்பாங்க. ஓகே, டூ யூ நோ பாக்ஸ்லாம் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. டூ யூ நோ பாக்ஸை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஒரு சில ஹைலைட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க புக்கில். அதெல்லாம் வந்து கிளியராகவே இது பண்ணுங்க. ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த கவலையே வேண்டாம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கூட உங்களுக்கு கவலையே வேண்டாம். நான் எல்லாமே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். ஓகேவா? எது எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு என்னோட ஒரே மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, அவங்கள எலிஜிபிள் ஆக்கணும், அவ்வளோதான். அதுதான் என்னோட எய்ம், ஃபஸ்ட் எய்மே. ஓகேவா? உங்களுக்கு நான் என் சைடில் என்னென்ன முடியுதோ, என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா எல்லாமே ரொம்ப டீப்பாக அனாலிஸ் பண்ணி இறங்கி கொடுப்பேன். நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் பாஸ். ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம சைட்லேருந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நான் சொல்கிற 75+ எடுத்துடலாம், தாராளமாக எடுத்துடலாம். ஸோ உங்களோட மேஜரான சப்ஜெக்டு ஃபோக்கஸ் பண்ணது எது, வீக் சப்ஜெக்ட் எது, முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னால் மேக்ஸ் நல்லா போட முடியும், சயின்ஸ் எனக்கு ஓரளவு பரவாயில்ல, ஆனால் மேக்ஸில் 30க்கு 30 அதான் எய்ம், அவ்வளோதான். இந்த 25+லாம் வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்லேருந்து சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, 30க்கு 30 அவ்வளோதான், தாராளமாக எடுக்கலாம். இந்த 25+, 27+ அதெல்லாம் வேண்டாம், 30க்கு 30 எடுக்கணும். ஸோ அதுதான் உங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஜெக்டாக இருக்கணும். ஓகேவா? இப்போ சோஷியல் ஸ்டடின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து தாராளமாக 60க்கு 40 எடுக்கிற மாதிரி இருக்கணும். தாராளமாக எடுக்கணும் 40. ஸோ இந்த சைக்காலஜியெல்லாம் வந்து 10 மார்க் வந்தாலே உங்களுக்கு டிக் பண்ணாலே 10 மார்க் வந்துடும். ஸோ இங்கிலீஷு, தமிழ் 25 25 எதால இதுவே எங்கேயோ போய் நிற்கும் மார்க்கு. ஓகே, டெட்டு பேப்பர் 1 கேண்டிடேட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, இது செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல அதை அனாலிஸ் பண்ணுங்க, பண்ணி படிக்க இறங்கிடுங்க. ஓகேவா? ஸோ இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க. நார்மல் டெட் கேண்டிடேட் என்ன பண்ணுறாங்கன்னா, வரட்டும், நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அப்புறமா உட்காரலாம், அந்த ஒரு எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? நான் கஷ்டம் அதுதான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம். அது இப்பயே எஃபர்ட் போட்டு உட்கார ஆரம்பிச்சிடணும். ஸோ நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நார்மல் டெட் கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல, வரும்போது பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம்,
அப்புறமா உட்காந்து அந்த நோட்டிஃபிகேஷன் அன்னைக்கே இறங்குறோம். அந்த 3 மாசம் வச்சு நாங்க வந்து செம்மையா இது பண்ணுவோம். அப்படிலாம் கண்டிப்பா டைம் பத்தாது. இப்பத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அத தான் நான் ஆல்ரெடி சொன்னேன். என்னோட கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இப்பத்துலேருந்தே உட்காந்துருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் படிக்க உட்காராதவங்க தயவு செஞ்சு ஒரு ஷெட்யூல்டு போட்டோ 1 ஹவர் காலையில 1/2 ஹவர், ஈவினிங் 1/2 ஹவர் படிக்க உட்காந்துருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த டிப்ஸை வச்சு தாராளமா நீங்க பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ வந்து எது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் இருக்கா? அத டீப்பா அனலைஸ் பண்ணி, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணி, எப்படி எப்படிலாம் கேட்டிருக்காங்க. கொஷினை வந்து ட்விஸ்ட் அடிப்பாங்க நிறைய. உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினாக இருக்கும். நிறைய பேர் வெளியே வந்துட்டோடனே ஐயோ இதுக்கு ஆன்சர் இதுதான், நான் ஐயோ எனக்கு தெரிஞ்சே நான் போடாமல் விட்டுட்டேனே, நிறைய கஷ்டப்படுறீங்க. ஏன்னா கொஷினில் ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா உல்ட்டாவாக கேட்டுருவாங்க. மெத்தடு ஒன்று தான், ஆனால் அதுக்கு என்ன தெரியணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இத்தனை செட்டு கொஷின் பேப்பர் நம்ம வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்கன்னு ஒரு வாட்டி உக்காந்து அதை பார்த்தா மட்டும்தான் தெரியும். என்னோட போன செட்டு நான் ஒரு கொஷின் பேப்பர் என்னோட காப்பின்னு நான் எடுத்துக்கிட்டேன். என்னோட காப்பியில் நான் அப்படி கிறுக்கி வச்சுருப்பேன். இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, இப்படியெல்லாம் கேட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. பேப்பர் 1ஆக இருக்கட்டும், பேப்பர் 2ஆக இருக்கட்டும். ஏன்னா நம்ம கொடுக்குற ஒரு வீடியோ வந்து தெளிவாக கொடுக்கணும். மார்க் உள்ள வீடியோவை மட்டும் தான் கொடுப்போம். ஒரு வீடியோ என் கிளாஸ் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து 1 மார்க் 2 மார்க் வரணும். ஒரு வீடியோக்கு அட்லீஸ்ட் 2 மார்க்காச்சும் வரணும். அதுதான் என்னோட எய்ம். சும்மா ஏனோ தானோன்னு எல்லாத்தையும் எடுத்து விடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னோட கிளாஸ் கவனிக்கிறீங்க, யூடியூப்ல இருக்கட்டும், இல்லை கிளாஸ் என்னோட டீச்சர்ஸாக இருக்கட்டும், என்னோட கிளாஸ் கவனிக்கிறாங்கன்னா, நான் ஒரு டாபிக் எடுக்கிறேன்னா அந்த டாப்பிக்லேருந்து 2 மார்க்காச்சும் வந்துடணும். அந்த மாதிரி தான் இறங்கி நான் அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது. ஓகேவா? நீங்கள் செல்ஃப் ஸ்டடியாக இருக்கட்டும், இனிமேல் படிக்காதவங்களா இனிமேல் படிக்க இறங்கிடுங்க. இது வரைக்கும் படிக்காதவங்க எல்லாருமே. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு எப்படி எப்படிலாம் சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் படிக்கணும், ஸோ வந்து என்னென்ன உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்றத தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.